அமெரிக்காவில் ஒரு வார காலமாக தொடர்ந்து போராட்டங்கள் நடந்த வண்ணமாக இருக்கிறது. அதில் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் தொடங்கிய அந்த அந்த போராட்டமானது இப்போது அந்த நாடு முழுவதும் எங்கே பார்த்தாலும் இப்போது அது நிறைய பெருகிட்டே வருது அந்த போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு சார். இதில் என்ன குறிப்பாக என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் கூட அங்கே இருக்கக்கூடிய கொடியை இறக்கி விட்டு பாலஸ்தீனிய கொடியை வந்து பறக்க விட்டுருக்காங்க அந்த போராட்டக்காரர்கள். இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் ஆரம்பித்த பிறகு அதனுடைய எதிரொலியாக உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளில் இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகள், அதே போல் லிபரல்ஸ் என்று சொல்லக்கூடிய முற்போக்கு என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் அவர்களுடைய ஆதரவோடு பல இடங்களில் இது போல் போராட்டம் நடந்திருக்கு. நம்முடைய நாட்டில் நடந்திருக்கு. கோயம்புத்தூரில் கொடி ஏற்றிருக்காங்க, பாலஸ்தீன் கொடி. பல மாநிலங்களில் பாஜக ஆளக்கூடிய பல மாநிலங்களில் வேண்டுமென்று வம்படியாக அந்த மாதிரி பல கல்லூரி அலிகார் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட ஒரு காலேஜில் ஏற்றினாங்க. பெரிய செய்தி வந்தது. அது எல்லா இடத்துலையும் எப்போ நடந்தது. அப்போ இங்கெல்லாம் நடந்தபோது பல மாநிலங்களில் அந்த அரசாங்கம் வந்து அந்த கொடியேற்றவர்களை கைது செய்து உள்ள ஜெயிலில் போட்டாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, நடவடிக்கை எடுத்தாங்க. அப்போ இதே அமெரிக்காக்காரன சொன்னால், பேப்பர் எடுத்து படித்து பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. அவருடைய கருத்து சுதந்திரத்தை பறிக்காதீர்கள், கருத்து சுதந்திரத்தின் குரல் வழியை நெரிக்காதீர்கள் என்று நமக்கு பாடம் எடுத்த அமெரிக்கா இன்னைக்கு நூற்றுக்கணக்கான பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சிருக்கான். இப்போ நம்ம என்ன கேள்வி என்னன்னா, உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா தான் நம்முடைய கேள்வி. ஆகவே உலகத்துக்கு பாடம் எடுக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய அந்த நிலையிலேருந்து அமெரிக்கா முதல்ல இறங்கி வரணும். இது ஒன்று. ரெண்டாவது, கர்மா ரிப்பீட்ஸ்ன்னு சொல்லுவார்கள். அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அதாவது விதை ஒன்று போட சுரை ஒன்று முளைக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, சுரக்காயை நான் போட்டேன்னா சுரக்காய் தான் முளைக்கும், பாக்காய் முளைக்காது. என்ன விதை போறனோ அதே விதைக்கூடிய செடி தான் முளைக்கும். உலகம் முழுக்க பயங்கரவாதத்திற்கான விதைகளை தூவியது அமெரிக்கா. சமீப கால உதாரணம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆப்கானிஸ்தானில் தலிபான் இயக்கத்தை தூண்டி விட்டு வளர்த்து அவங்களுக்கெல்லாம் எல்லா உதவியும் செய்து ரஷ்யாவுக்கு எதிராக அவங்களுக்கு தயார் பண்ணது அமெரிக்கா. அதில் பயிற்சி பெற்றதான் வந்து அந்த இரட்டை கோபுரத்தை தகர்த்தெறிஞ்சோம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இது ஒரு உதாரணம் மட்டுமே. இது மாதிரி உலகம் முழுக்க இந்த 21ஆம் நூற்றாண்டில் கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக உலகத்தில் எங்கெல்லாம் வந்து பயங்கரவாத குழுக்கள் இருக்கிறதோ, அமைதியின்மை இருக்கின்றதோ, அங்கெல்லாம் பார்த்தா அமெரிக்காவுடைய கை இருக்கும். ஈராக்கில் சதாம் ஹுசேன் அவர் போய் கெமிக்கல் வெப்பன்ஸ் சொல்லி உள்ளே பூந்து அடித்து ஒன்றுமில்லாம அந்த நாட்டை நிர்மூலமாக்கி, அப்புறம் கெமிக்கல் வெப்பன்ஸ் எதுவுமே இல்லை. அவங்க நோக்கம் வந்து சதாம் ஹுசேனை அடிக்கணும், அவ்வளோதான். அமெரிக்காவுக்கு எதிராக நிலைப்பாட்டை எடுத்தார். $US மாற்றாக கொண்டு வரணும்னு சொன்னார். ஒன்றே பூந்து அடித்தான். அதான் சிம்பிள். அந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கிறது உலகம் முழுக்க. ஆகவே எந்த இடத்துல வன்முறையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வன்முறைக்கு பின்புலத்தில் அமெரிக்கா இருக்கும். அதனால் நம்முடைய ஹிந்து மதத்தை சொல்கிறோம், யார் எந்த தப்பு பண்ணாலும், அது மனுஷனோ அல்லது ஒரு சமுதாயமோ அல்லது ஒரு நாடோ, யார் தவறு செய்தாலும் அதற்குரிய பிரதிபலன் பாவ மன்னிப்பே கிடையாது. நம்ம எதை பொறுத்த வரைக்கும் பாவம் யார் பண்ணாலும் அந்த பலன் அனுபவிக்கணும். கிருஷ்ணராக இருந்தாலும் சரி, ராமராக இருந்தாலும் சரி, தெய்வமே அவதாரம் எடுத்து வந்தாலும் அவர்கள் செய்த பாவத்தினுடைய பலனையோ புண்ணியத்துடைய பலனையோ அவர்கள் அனுபவிப்பார்கள். இதை ஹிந்து மதத்தில் சொல்கிறோம். ஆகவே அமெரிக்கா தன்னுடைய பாவத்தினுடைய பலன்களை அனுபவிப்பதற்கான காலம் இப்போ தொடங்கி இருக்கிறது அப்படி நான் பார்க்குறேன். இன்னும் சொல்லப்போனோம்னா, ஒருவேளை அமெரிக்கா வந்து பல துண்டுகளாக உடைந்து போகுமா என்பதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஒன்றே ஆச்சரியமாக நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி உலகத்தில் ஒரு பெரிய வல்லரசு நாடு அதெல்லாம் இப்படி நீங்கள் சொல்லிட்டீங்களா நீங்கள் கேட்கலாம். நான் இப்போ உடனே சொல்லலை, அடுத்து ஒரு 20 வருஷம் கழிச்சு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் சூரியன் அஸ்தமிக்காத நாடு என்று கொக்கரித்தான் பிரிட்டிஷ் எம்பையரில், இங்கிலீஷ் எம்பையரில் சன் நெவர் செட்ஸ் என்று சொன்னார். இன்னைக்கு சூரியன் மறைகிறது.
அந்தளவுக்கு பெரிய நாடு ஒன்றும் இல்லை இங்கிலாந்து. நம்ம நாட்டோட ஜிடிபியில் கீழே இருக்கிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில். கண்கூட பார்க்குறோம். 80 ஆண்டுகளில் தலைகீழ் மாற்றம். நம்முடைய நாட்டில் வந்து பாகிஸ்தான் என்று இந்தியா பாகிஸ்தான் ரெண்டாக பிரித்து பெரிய ஒரு மத ரீதியான கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் நாட்டை பிரிக்கிறதுக்கு காரணமாக பின்புலத்தில் இருந்தது வெள்ளைக்கார அரசு. இன்றைக்கு அதே லண்டனில் என்ன நடந்துட்டு இருக்கு? லண்டன் வந்து கிட்டத்தட்ட முஸ்லீம் பயங்கரவாதியுடைய கைப்பிடிக்குள்ளே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அது தெரியும். மோசமான சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறது. அடுத்த ஒரு 10-20 ஆண்டுகள் கழித்து இங்கிலாந்து என்ன ஆகும் என்ற கேள்விக்குறிக்கு பதில் என்னன்னா, அங்கே இஸ்லாமிய தீவிரவாதிகள் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள் அதை பொறுத்து இங்கிலாந்தினுடைய நிலைமை இருக்கும் என்றுதான் சொல்ல முடியும். இதான் சூழ்நிலை. அதனால் இதெல்லாம் வந்து இதுக்கு நம் கண் முன்னால் வரக்கூடிய கேள்விகள். இன்னொரு பக்கம் இந்த லிபரல்ஸ் என்று ஆரம்பத்திலே சொன்னேன். இங்கே கூட பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள், இடதுசாரி சித்தாந்தவாதிகள், முற்போக்கு, பல மனித உரிமை, இதுக்கெல்லாம் வெவ்வேறு பேரத்தில் வெவ்வேறு பேர் வச்சுப்பாங்கல்ல. லிபரல்ஸ் பொதுவான பேர். இந்த லிபரல்ஸ் கூட என்னன்னா மனித உரிமை என்றெல்லாம் பேசுவோம். ஆனால் இவனுக்கு பின்புலத்தில் பார்த்தா என்ன சொன்னால், அந்த நாட்டை பிரிக்கக்கூடிய பிரிவினைவாத குழுக்களாக தான் இருப்பான். டெல்லியில் பாருங்கள், கண்ணையாக்குமார்னு ஒருத்தர், டுக்குடே டீம் அப்படிம்பாங்க, உடைக்கக்கூடிய துண்டா நாட்டை உடைக்கணும் என்று சொல்லக்கூடிய கோஷ்டி தான் அவன் இருப்பான். இப்படிப்பட்ட லிபரல்ஸுடைய ஆதிக்கம் இப்போ சமீபத்தில் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அமெரிக்காவில் ஓங்கி கொண்டு வருகிறது. இதை தடுக்க முற்படாவிட்டால் அமெரிக்கா மிகப்பெரிய பிரிவினைவாத கருத்துக்களால் பாதிப்படக்கூடிய ஒரு பெரிய சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. இது அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக நான் பார்க்குறேன். ஆகவே அமெரிக்கா இந்த செய்தி மூலமாக நிறைய பாடம் கற்றுக்கொள்ள வேணும். அப்படி பாடம் கற்றுக்கொள்ளுமேயானால் அமெரிக்காவில் சர்வை, இல்லாவிட்டால் விளைவுகள் மிக மோசமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன.